இன்றைக்கு கொஞ்சம் மடிவாமல் இருக்கு என்னது ஓ அழகு என்ன காரணம் அழகின் காரணம் சொல்லக்கூடாது சரியா தாமரையிலாம் சாப்பாடு கோயில் வழியெல்லாம் சாப்பாடு கூட தாமரை அம்மா ஒரு வேலை தீத்தி விட்டேன் நான் சாப்பிட்டேன் அந்த நண்டை நடக்கும் எதுல ஓகே இன்றைய தினம் பாத்தீங்கன்னா ஒரு என்னன்னு சொல்றது ஜாழ்ப்பாணத்திலே வந்து ஒரு வித்தியாசம் எல்லாருக்குமே வந்து பிடிச்ச சாப்பாடு கரைன்னு சொல்லலாமே நம்ம அப்படி இருக்க சொல்லிட்டீங்க உடனே சொல்லிட்டீங்க எங்க அம்மா சரியா நான் வீக் அம்மா சரி ஓகே அப்படி இருக்க பாத்தீங்கன்னா இன்றைக்குமே ஒரு அண்ணா வந்து போன அண்ணா சந்தைக்கு போன இடத்துல அதை என்ன சொன்னேன் தம்பி இந்த டே இதை கொண்டு விடான்னு தெரிஞ்ச அப்படி இருந்தான் கொண்டு போனான் நல்ல விலைக்கு என்ன சொல் நார்மலாக வந்து 400 ரூபா காசுக்கு வந்து தந்த இந்த நண்டு நம்ம தூக்கி காட்டுவோமே இருக்கோம் நாங்கள் இங்கே இருங்க வயசுல நீங்க கண்டிருப்பீல ஏரியா அப்படி ஒரு நண்டை சும்மா சொன்னேன் இந்த காலையில் ரெண்டும் 400 ரூபாய்க்கு தந்தது 3/4 கிலோ இவ்வளோ வந்து 3/4 கிலோ வரும் வேறு இடத்துல வந்து 670 1000 சொன்னோம் 1 கிலோ அவ தெரிஞ்ச ஆளுண்டபடியா தந்தது அப்படி இருக்க இதைத்தான் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே எல்லாம் கோதை மட்டும் கலட்டி போட அப்படியே போடுவோமே கரெக்ட் இல்லை என்ன அப்படியே போடுறோம்னா பெரிய சட்டி தான் போடுவோம் நாங்க இது செய்யறோம் அந்த சட்டி தான் போடுவோம் அப்ப சரி வராது ரெண்டாக்கி ஓகே ரெண்டாக்கி வந்து பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு பிட்டல் கறி மாதிரி செய்யப்புறம் என்னன்னு சொல்றேன் நான் முதல்ல அந்த வீடியோ போட்டிருப்போம் அதை நண்டு கறி எல்லாம் வந்து போட்டிருப்போம் இந்த கறி வந்து ஒரு வித்தியாசமா என்னன்னு சொல்றேன் புட்டேனா வைக்க போறீங்களே அது சோறு சாப்பிடும் சரி சோத்தோட வந்து சாப்பிடுவோம் பார்த்தீங்கன்னா மெயினான இது வந்து பார்த்தீங்கன்னா நண்டு கறி வந்து அம்மா சொல்லியிருந்தா பண்டே ஒரு வீடியோ வந்து எடுத்து விடுவோம்னு சொன்னால் இப்போ அதுக்கமே வந்து பார்த்தீங்கன்னா எங்களை வீட்டுக்கு பக்கத்தில் எங்கள் சைடில் வந்து இருக்கிறோம் தெரியும் நாயெல்லாம் பிள்ளைங்கெல்லாம் கட்டிக்கிறாங்க நம்ம இந்த நாயை கொஞ்சம் டிஸ்டர்ப் பார்க்குறதா இப்போ நாளை கொண்டு கட்டியாச்சு இப்போ தொடர்ச்சியாக வந்து வீடியோ போகிறக்கு முதல் வந்து எங்களுடைய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க பெல்வனை கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உடனே கூட பேர் இப்போ பார்த்தீங்கன்னா அம்மா ஒரு விஷயம் பண்ணுவோம் இப்போ இன்றைக்கு கொஞ்சம் மடிவாமல் இருக்குது என்னென்று ஓ அழகு என்ன காரணம் அழகின் காரணம் என்ன சொல்லக்கூடாது சரியா சொல்லுங்க சும்மா எதுண்டாலும் அழகு நான் பெரிய அழகு கொஞ்சம் கொஞ்சம் மடிவாக்குறாரு கலாய்க்கிறான் எத்தனை மணிக்கு வளர்க்கிட்டேன் சரி இப்போ நாங்கள் தொடர்ச்சி வந்து அடுப்பு வந்து மூட்டியாச்சு கழுவு கழுவணும் சரி ஓகே அடுப்பு மூணு பாத்தீங்களா சரி ஓகே சட்டி வைப்போம் இருக்கா சட்டி வைக்கல அந்த கலைஞர் தான் சட்டி வைக்கணும் சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்ய போறீங்க தண்ணி விட்டு நாங்கள் இதுலேயே கழுவுவோம் நண்டை பாருங்களா அடுப்பு சும்மா எரிய சொன்னா எரியாது போயிருது நம்ம நண்டை பாருங்க இன்னும் பெருசாக கிடக்குன்னு என்ன ஆனால் இதே அளவு நண்டம்மா ஒரு 3/4 கிலோ கிட்ட வரும் 9,000 10,000 சொல்கிறாங்க ஜாழ்ப்பாணத்தில் இல்லை உந்த நண்டு இல்லை இதை விட இன்னும் ஒரு நண்டு ஒன்று கிடக்குது இதுவும் அப்படித்தான் விலை தான் கொஞ்சம் உங்களுக்கு தெரியுமா இந்த நண்டுட பேர் அதுதான் ஓ அந்த கோதை உடையங்க ஒன்று அந்த இது சரி பாரு ஓ மீனா அப்படியே போடுங்க ஓ ரைட் வேற லெவலில் இருக்கணுமா நண்டு கறி இதை 2 ஆக்குங்கம்மா இதை 2 ஆக்குங்கம்மா ஓ நண்டை 2 ஆக்குங்க உடைப்பீங்களா கத்தி வேணுமே உடைக்க மாட்டீங்களாம்மா மொத்தமாக
ரைட். அந்த கழிவு இல்லாத இடங்க அப்படி. இந்த நண்டை நாங்கள் ரெண்டாக்குவோம் கட்டியாலே. ஓ நண்டு இங்கே பாருங்க சக்கன்னு கூட கலந்து. இது கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கு போல ஏன்னா என்னது அதுண்ட இதுக்கு இல்லை இந்த நண்டு தசை இருக்கோ. நான் ஒரு நண்டையும் எப்படி எல்லாம் கலட்டி எப்படி ஒரு பக்கம் எடுக்கிறேன்னு காட்டுற மாதிரி. ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் தேவையான பொருட்களை சொல்லுங்க நம்ம இதுக்கும் தெரியாட்டி இதில் காட்டும். சரியா ஓகே. நண்டா இங்கே வேறுமா நண்டு இங்கே பாருங்க உள்ளி உடைச்சி வச்சிருக்கோம் நம்ம குட்டையில். இது சின்ன சீரகம் தூள், இது மசாலா தூள், இது மஞ்சள் தூள், இது மிளகுத்தூள், வெங்காயம் பம்பையில் கருவேப்பமில்லை பச்சை மிளகா எல்லாம் கிடக்குதா இவன் தூள். இது தக்காளிப்பழம், இது புளி, அது தேங்காய். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் தேங்காய் விடுவோமேம்மா. சட்டி காஞ்சிட்டு நான் என்ன சொல்லுங்க. ஓ சொல்லுங்க சொல்லுங்க. நான் நண்டு பிரியாணி செய்வேன். அச்சோ பிரியாணி அதுதானே இப்ப நண்டுன்னா எல்லாருக்கும் வந்து விருப்பம் தானே எல்லாரும் பாப்பினும். பிரியாணி கண்டக்கு அனிதா செய்தா நல்லா இருந்தது. நண்டு பிரியாணி ஓ உண்மையிலே நல்லா இருக்கு. நண்டுல பிரியாணி செய்கிறான் செய்து கொடுத்தா சட்டப்படி இருக்கு. சரி சரி என்ன சூடாயிட்டுது. பச்சை சோம்பு இது என்ன பேரம்மா? அது பெருஞ்சீரகம். பெருஞ்சீரகமா? இந்த வித்தியாசம் வரையா நல்லா தான் வரும். கிரம்ப பச்சை மிளகா அதான் கிச்சனுக்கு இருக்கலாமே. ஓ கிச்சனுக்கு செஞ்சுக்கலாமே சும்மா. ஒரு என்ன தேடி வருவா இல்லை பார்த்து காணே இல்லை அது வரும் தேடி வரும். பூனை குட்டி. சரி வெங்காயத்தை போடுவோம். நல்ல குணம் அதான் நல்ல ஐடி இது பிறகு என்னம்மா. இதோட சேர்த்து அப்படி நண்டையை போட்டு விடுங்கம்மா. நண்டு வந்து என்னன்னு சொல்றது ஒரு புட்டோட சாப்பிட்டா நல்லா இருக்குமே. பழங்கறி வச்சு சாப்பிடுவோம். நண்டோ பழங்கறி வச்சு கணவாய் வச்சு சாப்பிட்டோம். நல்லா இருக்கு. சரி நாங்கள் இப்போ வழங்கி கொண்டு வந்துட்டு தக்காளி பழத்தை போடுவோம். இதான் கொஞ்சம் தண்ணி தன்மையாக இருக்கும். இதோட சேர்த்து நண்டை போட்டால் தான் கொஞ்சம் வதங்கு. அதுதான் பாருங்க இந்த மாதிரி வதங்கி கொண்டு வந்துட்டுன்னா நண்டு போட பார்ப்போம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன செய்வோம்மா? நண்டை போடுவோம். நண்டை கால் இங்கே வருமா? புட்டு சித்தி அவிச்சுக்கு போல கொஞ்சம் கேட்டு பார்ப்போம். உப்பு போட்டு நாங்கள் மூடணுமே நம்ம. அப்போ தான் கொஞ்சம் அவிஞ்சு கொண்டு வரும். ஆனால் எல்லாராலையும் அந்த உப்புண்ட அளவு வந்து போடலாம் நம்ம. நீங்கள் கணக்காக போட்டால் ஓகே இருக்கு. என்னண்டு அப்படி இது 2 கரண்டி இருக்கும். அப்போ தான் போட்டு கிளறலாம் போட்டு. ஓ 2 கரண்டி போட்டு வச்சுக்கோங்க. உப்பு போட்டு கொஞ்சம் மூடி மசாலா கொஞ்சம் பிரட்டுங்க. அப்படி இதெல்லாம் பிரட்டல ஒன்றும் இல்லை. போடுங்க போடுங்க. சரி எல்லாத்தையும் போடுங்க. மிளகுத்தூள் எல்லாம் போடக்கூடாது, எரிஞ்சு விட்டுரும். அப்போ போடுங்க. சரி ஓகே ரைட் ஓகே. பிட்டாட்டி போட்டு நாங்கள் மூடி போட்டு பார்ப்போமே. பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் இதை பார்ப்போமே நம்ம எப்படி இருக்கட்டு. ஓ எப்படி இருக்கட்டு மசாலா முதலே போட்டு கொண்டு பிராண்டினா நல்லா இருக்கு. உப்பு வந்துட்டுன்னா பால் விடலாமா? நாங்கள் இருந்துவோம் பால் நம்மள நாங்கள் பால் சொல்லல உள்ளுக்கு இருந்தபடியா சொல்லல கொஞ்சம் விடுவோம். ஏறம்மா ஃபுல்லாக விடுங்க. எல்லாரும் சாப்பிடலாங்க. வீடியோ பார்க்குறப்ப இந்த எல்லாமே சாப்பிடுங்க.
நாங்கள் சித்திட்ட வந்து புட்டு வாங்கினாங்க என்னம்மா புட்டு அரிசிமா புட்டு அரிசிமா புட்டு வாங்கினாங்க இங்கே இதை வந்து வாழை இலையில் போட்டுட்டு சாப்பிட்டா அப்படி இருக்கும் கொஞ்சம் சாப்பிட்டாலும் அமிர்தம் தான் ஏமா கிட்ட கொண்டு காட்டுங்க எப்படி அரிசிமா புட்டு என்னம்மா குரக்கம்மா புட்டு நான் அந்த கணக்காக நண்டு கறி சாப்பிட்றேன் செய்கிறார் அப்படி ஒரு பக்கம் மூடி இருக்குதுமா தூள் போட போறீங்களே தூள் கொதிக்கட்டும் சரி கொதிச்சோட பார்ப்போமா ஓகே பார்த்தீங்கன்னா நாங்கள் கூட மசாலா எல்லாம் ரெண்டு நல்ல மாரி வந்துட்டு நாங்கள் கொஞ்சம் தூள் போடுவோம் தூளை போடுவோம் கூட கூழ் வேண்டாம் அளவாக காணும் முலாமே காணும் போல இந்த வைரடின்றது பெரிய நண்டல்லோ இப்போ நாங்கள் என்ன செய்வோம் கொதிக்க எல்லாத்தையும் போட்டு தான் போடுவோம் கொஞ்சம் போடுங்க தூள் காணும் வேணாம் இல்லை உண்மையில தூள் காணும் சொதிகிட்ட தன்மை மாதிரி கிடையாது இல்லை அது நாங்கள் மஞ்சள் தூள் அதோட எல்லாம் போட்டது மசாலா தூள் எல்லாம் போட்டது இல்லோ அதான் புளி புளி விட இல்லையாம்மா புளியை விட்டு நாங்கள் மூடி போடுவோம் என்ன லாஸ்ட்டாக புளியை விட போகிறேன் காணுமே புளி சரி சரி அது கணக்காது ரைட்டு சரி நாங்கள் இதோட உண்டியையும் போடுவோம் என்ன குத்தி வச்சிருக்கோம் ரைட் குத்தினா அது வழியாக பாருங்க இதுக்கிட்ட வந்து காட்டுங்க பினிஸ் குத்தினா அது தூள் கணக்கு பாருங்கோ எங்கடா இது படி நீங்கள் நண்டு கறியை செய்து சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குமான்ட்டு மூடினோட நல்லா வதங்கி அப்படி என்ன ஒரு பிரட்டல் மாதிரி நோமலாக வருமே நம்ம இன்னொன்று பார்ப்போமா ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் இறக்குவோம் நம்ம நல்ல வடிவாக கொதிச்சு நல்லா கமக்கமாண்டு எங்களெல்லாம் இருக்கலாம் கிடக்கும் கமக்கமாண்டு நம்ம கமக்கமாண்டு அப்படி ஒரு வாசமாக கிடக்குது உண்மையிலே இந்த பாட்டு செய்த மாரி செய்தனா நல்லா இருக்குது சரி இதை பாருங்க இருக்கா நாங்கள் வந்து சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்கு அப்படின்னு அவசரப்படாங்க நாங்கள் வந்து நல்லா இருக்கு அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டோம் ஏன்னா அப்படியே வந்து நல்லா தான் இருக்கப்போ நல்லா தான் இருக்கப்போ அப்புறம் நாங்கள் சொல்லுவோம் எடுத்து காட்டுங்க ரெண்டு கால் அப்படி கால்லாம் கண்ணாம நீங்கள் சாப்பிடல புட்டு எனக்கு வேண்டாம் நான் சாப்பிட்டேன் சரி அடுப்பை நாங்கள் தாமரை இல்லை இல்லை மாதிரி எங்கட அக்கா விட்ட இருக்க அங்கே தாமரையிலாம் சாப்பிடுவோம் தாமரையிலாம் சாப்பிடுவோம் அந்த கோயில் வழியெல்லாம் சாப்பாடு கொடுக்குற தாமரை போட்டுட்டு அம்மா ஒரு வேலை தீத்தி விட்டேன் நான் கூட எனக்கு தீத்த வேண்டாம் நான் சாப்பிட்டேன் நீங்கள் அந்த நண்டையில் எடுங்கோ எதில் சாப்பிடுங்களா அப்புறம் சாப்பிடணும் சேர்ந்து சாப்பிடணும் ஓகே இங்கே வேறுமா வாழை இலையில கிட்ட கொண்டு காட்டும் கிட்ட கொண்டு ஒளிவி வாங்க தம்பி சார் காணா இங்கே சார் காணா வாழை இலையில அம்மா கொஞ்சம் தீத்தி விட்டேன் எனக்கு பிடிக்காத நண்டு இறால் என்னம்மா அப்படி சொல்றீங்க சத்தியமா பிடிக்காது நண்டு இறால் பிடிக்காது உடைக்க நினைக்கிறேன் 5 மணிக்கு அரைஞ்சில்ல 5 மணி தான் கூடு முடியாது ஆனா நண்டு தசையெல்லாம் வந்து கறிக்குள்ள இடக்கு அப்படித்தான் இருக்கும் கறிக்கு ஆளும் தூளை கொடுக்குறதுக்காக சரி நண்டு கறிக்கு சிரசெல்லாம் ஓ அம்மா கொஞ்சம் ஒரு வேலை வந்து ஒரு வேலை நீங்க சாப்பிட்டாலே கொஞ்சம் 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 ஒரு வேலை நந்தின வடல் நண்டு நீங்க சாப்பிடுங்க உண்மையா நல்லா இருக்கு சப்பானு கூட சாப்பிடுங்க இருக்கிறாங்க ஜீன்ஸ்ல பொடியன் நெளிகிறான் பொடியன் நெளிகிறான் இருந்து நண்டை பார்த்துட்டு நெளிகிறான் உண்மையிலே கடைகளுக்கெல்லாம் போனா இப்படியான கடையில் ஓர்டர் பண்ணா இது நண்டு நாங்கள் வேண்டுற நண்டுக்குள்ள இது ஒரு வித்தியாசம் நல்ல இது டக்குனு கடிச்சாலும் டக்குன்னு சதை வந்துடும் நாங்கள் கடிச்சு எடுக்க அதுக்கு தான் வரும் அது கருங்கடி மாதிரி புறக்கண்ணு ஓ சரி அடிச்சு பாருங்க அம்மா நண்டை சாப்பிட தெரியாது அடி அடி பெல்லமண்ட் பழமொழி ஒன்று இருக்கு சத்தத்துல தெரியும் எனக்கு தெரியும் பெரியவன் நண்டு நல்நடுக்க பொண்டி புருக்க
தக்காளி நல்லா கரைஞ்சிட்டு அந்த இதுக்குள்ள கரையில உண்மையாக அது நாங்கள் சோறோட சாப்பிட்றத விட நல்ல புட்டோட சாப்பிட்ற நண்டு கறி நல்லா அது இடியாப்பத்துக்கு நல்ல அதான் சித்திட்ட பண்ணி கொண்டு வந்தேன். வந்து இது என்ன செய்வாங்க வீடியோக்கு சாப்பிட்டு காட்ட இது என்ன செய்யணும் இது நண்டு சாப்பிட்றதுன்னு சொன்னால் ஒரு தூரம் கதைக்க கூடாது தனிங்க இருந்து தனிங்க இருந்து சாப்பிடுவோம். நான் முடிப்போம் என்னம்மா உண்மையில வந்து வேற லெவலில் இருக்குது. இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாருக்குமே வந்து யாழ்ப்பாணம் சொல்லி நண்டு புட்டும் சாப்பிட்ற மாதிரி வராதுன்னு அது உண்மைதான். கண்டிப்பான முறையில் நீங்களுமே செய்து பாருங்க. வேற என்ன சொல்றது மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி எப்படி இருந்த அம்மான சமையல் அடுத்தது. அது மட்டும் இல்லாம அம்மா அழகுக்கு காரணம் மறக்காம சொல்லுங்க. அழகு நீங்கள் அதை காரணத்தை அவனுக்கு சொல்லி கொடுக்க பாருங்க. சரி பாய்.